கார்வாய் இரவு கேட்கும் காவு. அத்தியாயம் 3. ஐயோ ஏய், என் மேலே எல்லாம் தூக்கி எறியக்கூடாது. இன்ன வரைக்கும் கீழே தானே எரிஞ்சிட்டு இருந்தீங்க, அப்படியே எரிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருங்க என்று பேய்க்கு அறிவுரை சொல்லி கொண்டு இருந்தான் விக்கி என்னும் விளையாட்டு குழந்தை. டேய், நீ வாயை மூடுடா, ஏதாவது பேசி இன்னும் என்னென்ன நடக்கப் போகுதோ என்றார் பெரியப்பா. பெரியப்பா, வேடிக்கை பாருங்க, நமக்கும் டைம் பாஸ் ஆகும் என்று அவன் சிரிக்க, ஒரு மருந்து பாட்டில் மட்டும் உடையாமல் அவன் முன்னே விற்றென்று பறந்து வந்தது. ஐயோ விக்கி என்று ராமசாமி கத்த, அந்த பாட்டில் அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருந்தது. அவள் அருகே யார் வந்தாலும் அவர்களுக்கும் மரணம் நிச்சயம். உயிர் மேல் ஆசை இருந்தால் அப்படியே ஓடிவிடுங்கள். இனியும் கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றேன், மந்திரிக்கிறேன் என்று ஏதாவது பிதற்றினால் அடுத்த முறை காவு நிச்சயம். புரிந்ததா? அதற்குள் விக்கி என்று அழைத்தபடி அம்மா உள்ளே நுழைய அனைத்தும் பழைய நிலைக்கு மாறியிருந்தது. அதை கண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன இப்படி முழிக்கிறீங்க ரெண்டு பேரும் என்றபடி வந்தார் உமா சர்வசாதாரணமாக. அம்மா, உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிலையா? அதாவது இங்கே மருந்து பாட்டில் என்று விக்கி சொல்ல, அவரோ சுற்றிலும் பார்த்துவிட்டு, ஒன்றும் தெரிலையடா, என்ன மருந்து பாட்டில் என்று புரியாமல் கேட்டார். அதான்மா இந்த அதற்குள் இடைமறித்து, அது உமா, இங்கே இந்த மருந்து வாசனையில் இருக்கிறது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான், வீட்டுக்கு எப்போ போகலாம்னு கேட்குறான். அதானடா என்றபடி அவனை பார்க்க, ஆமாம் என்றான். அப்பா இப்போ வந்துடுவாங்கடா, வந்ததும் வீட்டுக்கு போயிடலாம் என்றார் உமா. அதன் பிறகு அமைதியாகவே பொழுது கழிந்தது. விக்கியும் வீட்டிற்கு வந்து விட்டான். ஆனால் முகம் ஒரு மாதிரி இருப்பதைக் கண்டு, டே, என்ன பயமாக இருக்கா என்றார் பெரியப்பா. இல்லை பெரியப்பா, நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா? இல்லை, நம்மளை மிரட்டுறதுக்காக எவ்வளோ பாட்டிலை போட்டு அந்த பேய் உடச்சிச்சு. ஆமாம், அதுக்கு என்னடா இப்போது? அப்போது நான் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த பேய் நல்ல பேயாக இருக்குல்ல, உடச்ச கையோட எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டி தொடச்சிட்டு போயிடுச்சு. கிரேட்டில். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேச்சை கேட்டு அப்படியே வேறு நடக்குது. இந்த விஷயத்தை தான் நீ இப்படி முகத்தை சீரியஸாக வச்சு யோசிச்சுட்டு இருந்தியாடா? அப்படி என்னடா உன் பேச்சை கேட்டுச்சு? நடக்கிறத பாருங்கன்னு சொன்னதுக்கே எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருச்சே, பார்த்தீங்களா? என் பேச்சை வீட்டில் யாருமே கேட்டதில்லை. ஆனால் அந்த பேய் கேட்குறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியப்பா. ஐ எம் வெரி ஹாப்பி பெரியப்பா. இந்த வாய் இல்லைன்னா உன்னை அந்த பேய் கூட மதிக்காதடா. சின்ன பசங்க கூட சகவாசம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. போடா, நான் கிளம்புறேன், பெரியம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க என்றார். பெரியப்பா, இதை பற்றி உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று அவன் சொல்லவும், சரியென அவர் கிளம்பினார். வீட்டிற்குள் நுழைந்ததும் நித்திலா ஓடி வந்து, அப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம், எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குப்பா என்றாள். ஏண்டா, என்னாச்சு? அக்கா புலம்பிகிட்டே இருக்காப்பா, திடீர்னு கத்த வேற செய்கிறா. சரி, நீ தைரியமாயிருமா என்று அவர் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அம்மாவை கட்டி கொண்டு அமர்ந்திருக்கும் மகளை பார்க்க பார்க்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. நந்துமா என்று அழைக்க, அப்பா, யாரோ கூடவே இருக்கிற மாதிரி இருக்குப்பா, என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, தலை வேற வலிக்குதுப்பா, திடீர்னு தம்பிக்கு ஏதோ ஆகிற மாதிரி வேற தோணுச்சுப்பா என்று அழ ஆரம்பித்து விட்டாள். நந்துமா, இங்கே பாருடா, அப்பாவை பாரு. நீ அப்பா சோர்ந்து போய் இருந்தப்ப எல்லாம் அப்பாவுக்கே தைரியம் சொன்ன பொண்ணாச்சே. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மகளாக பிறந்ததை நினச்சி நான் எத்தனை நாள் பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ நீ இப்படி ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் புலம்பலாமா? இவ்வளோதான் உன்னோட தைரியமா? என் பொண்ணை நான் இப்படி வளர்க்கலையே. அப்பா, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருந்தா அதை பார்த்து பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் இது என்னன்னே புரியாத பிரச்சனையாக இருக்கே அப்பா. இப்போ எப்படி என்னால் தைரியமாக இருக்க முடியும்? இப்போ தான் நீ ரொம்ப தைரியமாக இருக்கண்டா. இத்தனை நாள் இல்லாமல் உனக்கு இன்னைக்கு இப்படி நடந்திருக்கன்னா, ஒன்று பிரச்சனை உனக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்கும் இடையில் இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதே நீயாத்தான் இருக்கணும். அப்பா, ஆமாம்மா, இதை பயத்தோடு பார்க்குறத விட்டுட்டு தைரியமாக பாரு. ஜானகி, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சமையல் பண்ணு. நித்திமா, போடா, அம்மாவுக்கு போய் ஏதாவது உதவி பண்ணு என்று இருவரையும் அனுப்பி வைத்தார். கலக்கத்தை கண்களில் கொண்டு அவள் தனது தந்தையே பார்த்திருக்க, என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா. சரி, நீங்கள் தம்பியை பார்க்க போயிருக்கதா அம்மா சொன்னாங்க, என்னாச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா?
அதை அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னால் உனக்கு நடந்ததை நீ சொல்லு. காலங்காத்தால் கனவு ஒன்று வந்துச்சுப்பா. அது கனவுனே சொல்ல முடியலை. அந்த இடத்த பார்த்த மாதிரியும் இருக்குது, ஆனால் எங்கன்னும் தெரில. அங்கே ஒரு மண்மேடு இருந்தது, அதுலேருந்து ரத்தமாக வந்துச்சுப்பா. காலையில் கண்ணாடியில் பார்த்தப்ப கூட அந்த ரத்தம் என் முகத்தில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம தோட்டத்தில் நீங்கள் கை கழுவ போனீங்கல்ல, அப்போது அது உங்கள் உருவத்தில் என்கிட்ட உட்காந்து சாப்பிட்ருக்குப்பா. கடைசியில் நான் தொட்டிக்கிட்ட வரும்போது தான் நீங்கள் அங்கேருந்து வர்றீங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை. அப்படியே என்னாச்சின்னு தெரில. ஆனால் கண்ணு முழிச்சப்ப ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என்றாள் அவள் பயந்து கொண்டே. அப்போது அது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் உன்னால் உணர முடிஞ்சிருக்கு என்றார் அப்பா. அதை விடுங்கப்பா. தம்பியை பார்க்க போனேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சுப்பா? அது அவனும் கீழே விழுந்துட்டான். என்னப்பா சொல்கிறீங்க? எப்போப்பா? உன்னை வீட்டில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனான். அப்போ தான் விழுந்துட்டான்டா மாடியிலிருந்து. எப்படிப்பா? இது சாதாரணமாக நடந்ததா இல்லை எனக்கு நடந்த மாதிரி தானா? உனக்கும் நடந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லடா என்று ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த தாக்குதலை பற்றியும் அவர் அவளிடம் சொல்ல துவங்கினார். அவள் அமைதியாக யோசிக்க துவங்கியதை கண்டதும் அவர் என்னம்மா என்றார். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். தம்பி சொன்ன மாதிரி நாம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா. இப்படி சொல்லித்தான் உன் தம்பி காலில் அடிபட்டு கிடக்கானேடா. அதுவும் இல்லாமல் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு அது சொல்லிச்சே. அதையும் மீறி போய் ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது என்றார் அவர். பயப்படக்கூடாதுன்னு சொன்ன நீங்களே பயந்தா என்னப்பா பண்ணுறது? உன்னை பயப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் என்னால் பயப்படாமல் இருக்க முடியலையேடா. ஏதாவது பண்ணி உங்கள் 2 பேருக்கு ஆபத்து வந்தால் அதை யாராலும் தாங்கிக்க முடியாது. சரிப்பா, இதை பற்றி அடுத்து பேசிக்கலாம். இப்போ நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன். காலையில் போகலாம்மா? இல்லைப்பா, நான் போய் பார்த்தே ஆகணும் என்று அவள் கிளம்ப. இருமா, நானும் வர்றேன். பக்கத்தில் தானே வீடு, நான் போயிட்டு வந்துடுவேன்ப்பா. நீங்கள் வீட்டிலே இருங்க. உன்னை சுற்றி என்னெல்லாமோ நடக்குது. இதில் தனியாக போகிறேன்னு நிற்கிற. இது சரியில்லை நந்தினி. அப்பா, நீங்கள் தானே தைரியமாக இருக்கணும்னு சொன்னீங்க. எனக்காக நல்லது பண்ண நினச்ச தம்பி அடிபட்டு படுத்திருக்கான். நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க என்று வெளியே நடந்தாள். இருள் பரவத் தொடங்கியிருந்த நேரம் அது. வீடுகளின் முன் போட்டியிருந்த விளக்குகள் சற்று இருளை விரட்டி கொண்டிருந்தன. 2 தெருக்கள் தள்ளிதான் சித்தப்பா வீடு. அதனால் சற்று தைரியமாகவே சென்றாள். தெருவை கடந்து அவள் அடுத்த தெருவிற்குள் நுழைய போனாள். அந்த இடம் வெளிச்சமில்லாமல் இருட்டாக இருந்தது. எப்போது வந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் பயத்தை கொடுப்பது என்னவோ உண்மைதான். இப்போது மிகுந்த பயத்தை அவளுக்கு அளித்தது. மனம் அவளது குலதெய்வமான ஐயனை நினைத்து கொண்டது. வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். ஐயனை நினைத்த மனதில் தைரியத்துக்கு குறைவேது. நடையை நிறுத்தாது வீட்டினை அடைந்தாள். விக்கி என்று அழைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தவளை அவளது சித்தப்பாவும் சித்தியும் அமர வைத்து அவளுக்கு அடிபட்டதை விசாரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் பேசி முடித்துவிட்டு தம்பியை தேடி வந்தாள். உறங்கும் அவனையே பார்த்தவள் அவன் அருகே சென்று அமர்ந்தாள். ஏய், நான் இல்லை, என்னை எதுவும் பண்ணிடாத என்று அலறி அடித்தபடி எழுந்து அமர்ந்தான் விக்கி. விக்கி, என்னடா, ஏன் கத்துற? நான் அக்காடா. நீயா? நான் கூட அந்த பேயின்னு நினச்சேன். ஆனால் உன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பேயே பெட்டர் நந்தி என்றான் விக்கி. நக்கலா? உண்மையை சொன்னாலும் அதை நக்கல்னு சொல்லி அழகாக சமாளிக்கிற பத்தியா? உன் மனதைரியம் யாருக்கும் வராதுக்கா என்றான் விக்கி. என்னை ஓட்டுனது போதும், இப்போ உனக்கு எப்படி இருக்கு என்றாள் வேதனையுடன். நல்லா இருக்கேங்க்கா. என்னால் தானே அடிபட்டுருச்சு உனக்கு என்று சொல்லும் போதே கண் கலங்கி விட்டது அவளுக்கு. நந்தியக்கா, இப்படிலாம் சொல்லாத. எனக்கும் ஃபீலிங்ஸ் ஆகிடும். அப்புறம் நானும் அழுதுடுவேன். வரலாறு அப்புறம் என்னை மதிக்காது. அழாதன்னு சொல்கிறேன்ல. என்னால் முடியலை. காலையிலேருந்து யோசிச்சு எனக்கு தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது. இதில் உனக்கு இப்படி ஆனதை நினச்சி எனக்கு அதை விட வலிக்குதுடா. உன்னை யார் இதை பற்றி சித்திக்கிட்ட பேச சொன்னது? செத்து போனவங்க ஆயப்பா சொன்னார். டேய், பின்ன என்ன, வந்ததுலேருந்து ஏதோ பறிகொடுத்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பேசிகிட்டே இருக்க. அழாமல் பேச முடியாதா உன்னால்? என்னால் முடியலையே. அப்போ வீட்டுக்கு போய் அழுதுட்டு நாளைக்கு வர்றியா? உன்னெல்லாம் இப்போ வர சொல்லி யார் சொன்னா? வந்தது மட்டும் இல்லாமல் தூக்கத்தை கெடுத்து விட்டு துக்கத்தை கொட்டிகிட்டு இருக்க. லூசு. இந்த பெரியப்பா எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க? என்னடா இனி என்ன சொல்கிற என்று வந்து சேர்ந்தார் ராமசாமி. வாங்க பெரியப்பா, இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க. வந்ததுலேருந்து என்னை கடுப்பேற்றிட்டே இருக்கா. உனக்கு அடிபட்டிருக்குன்னு பார்க்க வந்தா அவளையே திட்டுறியேடா. அப்போ அவளை அழாமல் இருக்க சொல்லுங்கள் பெரியப்பா. சரி விடு, நீ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. என்ன பெரியப்பா என்கிட்ட கேட்குறீங்க? நீ தானடா ஓரமாக உட்காந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்க்க சொன்ன. இப்போ இப்படி சொல்கிற?
வேடிக்கை பார்க்க சொன்னதுக்கு என்ன வேடிக்கை காட்டுச்சின்னு நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, பின்ன எந்த தைரியத்தில் இதுக்குள்ளே இறங்க சொல்கிறீங்க விக்கி என்று இருவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். பெரியப்பா, எப்போ நான் சொன்னதை பேய் கேட்டுச்சோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், அது சொல்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு. விக்கி, நீயாடா இப்படி பேசுகிற? நான் தான் பேசுகிறேன். ஏன் பேயா இருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ தான் லேசாக டவுட் வருதுடா. அப்போ நீ அதுதானா? ஐயோ பெரியப்பா, சும்மா தான் சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு நான் பேயின்னு நினச்சி மண்டையை உடச்சிடாதீங்க. அப்போ உனக்கு பேயை நினச்சி பயம் வந்துருச்சா என்றார் பெரியப்பா. பின்ன வராதா? பார்த்தீங்கல்ல, பேயோட பெர்ஃபார்மன்ஸை சும்மா மிரட்டி விட்டுருச்சுல. அதுக்கு பயப்படலைன்னா எப்படி? அது என்ன நமது பக்கத்து வீட்டுக்காரனா? பேய் பெரியப்பா, ஓங்கி ஒரு அடித்தா அவ்வளோதான், நான் எல்லாம் காலி. ஏற்கனவே அக்கா கையால் கறி குழம்பு வேற சாப்பிட்டு போயிருக்கு. அதனால் இப்போதைக்கு அதுக்கு பசிக்காது. இனி பசிச்சா விக்கியத்தான் குழம்பு வச்சு சாப்பிடும். இந்த பச்சை மண்ணு பாவம் இல்லையா என்றான் மூச்சு விடாமல். டேய், நீ பாவம் இல்லடா, உன்னை சூப் வச்சு குடிக்க போகிற அந்த பேய் தான் பாவம் என்றாள் நந்தினி. பாத்தியா, நீயே சொல்லிட்ட பேய் பாவம்னு. அதுக்கு தான் நானும் பேய் சொன்னதை கேட்கலாம்னு சொல்கிறேன். இதெல்லாம் வாயா இல்லை வேற எதுவுமா? என்னால் முடியலடா, அடிபட்டு நீ இன்னும் திருந்தலையே என்று அவள் தலையில் அடித்து கொண்டு சிரித்தாள். நீ இப்படி சிரிச்சிட்டே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீ அழுறதை பார்க்கவே கூடாது, அதான் நான் அப்படி பேசினேன். இப்போதைக்கு நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாத, எல்லாம் இந்த தம்பி பார்த்துக்குவான். நீ தைரியமாக இரு. பெரியப்பா, அக்காவை கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு, நாளைக்கு பேசிக்கலாம். என்னடா டக்குன்னு சென்டிமெண்ட் மோடுக்கு மாறிட்ட? அது அப்படி தான், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அப்புறம் தம்பி ஸ்லீப் மோடுக்கு போயிடுவேன். அப்புறம் பேய் வந்தாலும் என்னை எழுப்ப முடியாது. சரி வாடா நந்துமா, நாம் கிளம்புவோம் என்று நந்தினியை அழைத்து கொண்டு ராமசாமி கிளம்பிவிட்டார். செல்லும் நந்தினியின் மலர்ந்த முகத்தை வெறித்தவாறே அவள் பின்னாலேயே சென்றது அந்த அரூபம். நடு இரவு. வழக்கம் போல் விக்கி அவன் அறையில் உறங்கி கொண்டிருந்தான். திடீரென அவனது கருவிழிகள் உருண்டு கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான் விக்கி. அது மிகவும் பாழடைந்து பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. உள்ளே நுழைந்தவன் கண்களுக்கு வேறெதுவும் புலப்படவில்லை. வெகுநேரம் அந்த வீட்டுக்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். திடீரென அந்த வீட்டின் உத்திரத்திலிருந்து எதுவோ ஒன்று அவன் மேல் வந்து விழுந்தது. என்ன என்று அவன் அதை பார்க்க, அது அவனது அக்காவின் தலை. அக்கா, நோ என்றபடி அவன் அலறிய அலறலில் வீடே ஆட்டம் கண்ட அதே சமயம் விக்கி என்றபடி நந்தினியும் எழுந்து அமர்ந்தாள். அத்தியாயம் 3 நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.